இல்லை, நிச்சயமா விஜய் அவரை கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். ரூம்பாய் திரைப்படத்தினுடைய சார்பாக நான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ராஜா சார்னுடைய தீவிரமான ஃபேன். நான் சொல்லிடுறேன், அவர் எங்களை மன்னிச்சு விட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம இந்த கூத்துப்பாட்டிலேருந்து திருநாவுக்கரசன் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தோம். ஒரு 10 to 15 days ட்ரைனிங் கொடுத்த பின்னாடி பேசிக்காக அவரை கொஞ்சம் ரெடி பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே கொண்டு வந்தோம். அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, இது வந்து நான் இந்த ஆக்சுவலாக நிக்கிலினுடைய அப்பா தான் ப்ரொடியூசர், ஏசிஎம் சினிமாஸ் சந்திரமூர்த்தி சார். அவருக்கு நான் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அவர் ஒரு படம் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்த பின்னாடி இவரை முதல் முறை நான் சந்தித்த பின்னாடி தான் நான் ஒரு ஸ்கிரிப்டே நான் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பண்ணலை. ஃபஸ்ட்டு டைம் அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை பண்ணேன். ஆமாம் ஆமாம் ஓகே. ஆமாம், ஃபுல்லாக ஹீரோ கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். இல்லை, உண்மையிலே நல்ல ஒரு பர்சன், காத்துக்கருப்பு நல்ல ஒரு பர்சன், நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் யூடியூபராக இருக்கிறது எனக்கு எங்கள் படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு அறிமுக இயக்குனருக்கு, ஒரு அறிமுக தயாரிப்பாளருக்கு நாங்கள் பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நாங்கள் போய் அணுகி அவங்க டேட்ஸை வாங்கி பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். உங்களுக்கே அவங்களும் டைட் ஷெடியூலில் இருப்பாங்க. ஸோ அப்படி நான் வந்து அந்த கேஸ்டிங் தேர்வு நான் நடத்தும்போது என்னுடைய மைண்டில் பட்டவங்க தான் இவங்களாம். ஸோ காத்துக்கருப்பு உண்மையிலேயே எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேமஸானவர் தான். அதனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோ கூட ஒரு பேக்கப்பாக த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஒரு காமெடியானு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இளையராஜா சாங்ஸ் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு இருக்காங்க. அது வந்து அவர் நார்மலாவே ஒரு லைன் போட்டுருவாங்க. இல்ல, அதனால தான் அவர் சொல்லிட்டாங்க, சீன்லயே சொல்லிட்டாரு ராஜா சார் கோச்சிக்கு போறாருன்னு ஹீரோ சொல்லி. இல்ல சார், ஆக்சுவலா என்னதான் நீங்க சீன்ல பண்ணாலும் அவருக்கு நீங்க பர்மிஷன் ஆகலனா உங்களால கேஸ் போடுவாங்க. இல்ல சார், இது ஆக்சுவலா நான் வந்து ராஜா சார்னுடைய தீவிரமான ஃபேன். நான் சொல்லிடுறேன், ராஜா சார்னுடைய தீவிரமான ஃபேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவரோட பாட்டு கேட்காம நான் வெளியே போறது கிடையாது. அதனால அவர் எங்களை மன்னிச்சு விட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இது மியூசிக் சார், ஒரு மியூசிக் டைரக்டர் நான் சொல்றது, இது வந்து படத்துக்கு இது வந்து ஆக்சுவலியா சாங்லயோ இல்ல வந்து ரீ ரெக்கார்டிங்லயோ யூஸ் பண்ணல சார். இது படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இது சவுண்ட் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால அது ஒரு ப்ராப்ளமா இருக்கா சார்? எப்படி எடுத்தாலும் ராஜா சார் எங்களை மன்னிச்சிருவார் நம்பிக்கை இருக்கு. ஆமா, தமிழ் சினிமாவே கலத்தொடர்புல போயிட்டு இருக்கு. கலத்தொடர்பு சரிங்களா? ஆனா இது படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கலத்தொடர்பு தான். அதனாலதான் நிறைய பேர் இருக்கிறாங்க, சாவடிக்கிறீங்க. இது எந்த விதத்துல சரி போடும்? ஏன்னா வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா சரி, இன்ஸ்டா எடுத்து பாத்தீங்கன்னா சரி, எல்லா இடத்துலயுமே வந்து கலத்தொடர்பு யூடியூப்லயே போடுறாங்க, இன்ஸ்டாலையும் போடுறாங்க. அதுக்காக தான் மெசேஜ் இருக்குங்களா அந்த படத்தை? இல்ல, அந்த மாதிரி நோக்கம்லாம் இல்லை சார். இது வந்து ஒரு கதையா நான் பாக்குறேன் சார். ஒரு நம்ம என்னைக்கு நம்ம பேப்பரை திறந்தாலே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்னால நிறைய உயிரிழப்புகள், அதனால பாதிக்கப்படுற குடும்பங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது என்னை அறியாமையே ஒரு ஃபீல் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு திரைக்கதை அமைச்சு ஒரு என்கேஜா ஒரு கண்டென்ட்டை சொல்லணும்னு நான் பண்ணுவேன். ஐயா சொல்லுங்க. ஜனநாயகன் படம் பார்க்குற மாதிரி வச்சிருக்கீங்க, நீங்க தான் முதல்ல லீக் அவுட் பண்ணீங்களா? ஐயோ சார், இல்ல சார், ஜனநாயகன் இல்ல. ஆமா சார் சொல்றது கரெக்ட் தான். இல்ல, ஆக்சுவலா ஒரு குடும்பமா போய் ஒரு தியேட்டர்ல படம் பாக்குறாங்க, 2 குடும்பமும். அந்த டைம்ல நாங்க வந்து ஜனவரிக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தோம். ஸோ அது ப்ரீவியஸா பண்ணும்போது இல்ல, அந்த ட்ரெய்லர்ல இருந்து ஒரு ஷார்ட் எடுத்து போட்டோம் சார், வேற ஒன்றும் இல்லை. ஆமா 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 சார். ஆமா சார், ட்ரெய்லர்ல இருந்து ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம் சார். ஒரு ட்ரெய்லர்ல இருந்து ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம் சார். அதாவது இல்ல, கரெக்டா எடுத்து கொடுத்துட்டீங்க சார். அது இல்ல, நிச்சயமா விஜய் அவரை கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். ரூம்பாய் திரைப்படத்தினுடைய சார்பாக நான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் திரைப்படம் வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு வந்து சுக்குநூறாக போயிடுச்சு இன்னைக்கு. இதை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கடவுள் நிச்சயமாக வந்து தண்டிப்பாங்க. லீகலாகவும் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நான் வந்து
பத்திரிகை நண்பர்கள் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன்.